சாய்ராம். இந்த பிரார்த்தனை ஸ்ரீவித்யா அப்படிங்கிற ஒரு சாய் பக்தை சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. அவங்கள கூட வேலை செய்கிற மேலதிகாரி ரொம்ப துக்கப்படுத்துகிற அளவுக்கு பேசிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது அப்பா, பாப்பா நீ தான் எனக்கு வழி கொடுக்கணும், என்னால் தூங்க முடியல அப்படிங்கிறாங்க. அதுக்கு பாபா என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஒருத்தன் சொன்ன ஒரு வார்த்தை உன்னுடைய மனசை கீறி தூக்கம் கூட வராத அளவுக்கு வச்சிருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் உன்னை கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டேன்னா உனக்கு இந்த வலி இந்த அளவுக்கு ஆழமாக இருக்காது. உன்னுடைய மனசு இன்னும் சுத்தமாக இருக்கிறதுனால தான் அந்த வார்த்தை உன்னைய காயப்படுத்திச்சு. கடினமான மனசு இருந்தால் எந்த வார்த்தையும் கூட ஒட்டாது. மென்மையான மனசு இருந்தால் சின்ன சின்ன வார்த்தை கூட ரணமாக மாறிடும் இல்லையா? அது உன்னுடைய குறை இல்லை, அது உன்னுடைய நல்ல தன்மையினுடைய அடையாளம். நீ கேட்டுக்கிட்டே இருக்கிற அந்த கேள்வி என்ன தெரியுமா? ஏன் அவர் இப்படி பேசினார் அப்படின்னு தான். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்கறது வேற. ஏன் நீ அந்த வார்த்தையை இன்னும் சுமக்கிற அப்படின்னு தான் நான் கேட்குறேன். அந்த ஆள் சொன்ன அந்த வார்த்தை அந்த ஆளோட மனநிலையை காட்டுது, உன்னுடைய மதிப்பை காட்டலை. உன்னை நோகடிச்சவர் தூங்கிட்டாரு, நீ மட்டும் இன்னும் விழிச்சுக்கிட்டே இருக்கிற, அதையே நினச்சிக்கிட்டு இருக்க, அதையே சுமந்துக்கிட்டு இருக்க. அதுக்கு பேர் நீ தான் தண்டனை வாங்குற, நீ தான் அந்த தண்டனையை வாங்கிறது. அதை நான் விரும்பலை, சாயப்பாவாக இருக்கிற நான் விரும்பலை. அந்த வார்த்தையை நீ திரும்ப 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 நினைச்சிக்கிட்டு இருக்க. ஒரு முறையும் அதை என்னுடைய காலடியில் நீ வச்சிடு, நான் பார்த்துக்கிறேன். அதை சில வார்த்தைகள் பதில் சொல்கிறதுக்காக இல்லை, மன்னிச்சு விட்டுட்டு மேலே போகத்தான், மேலே கடந்து போகத்தான். நீ மறக்க முடியலன்னு அழுகிறது எனக்கு நல்லா கேட்குது. ஆனால் கேளு செல்லுமே, காலம் வரும்பொழுது அந்த வார்த்தை உன்னை உடைக்காமல் உன்னை வலிமையாக மாற்றிக்கிட்டு வருது அப்படின்றது தான் நீ உணர்வே. இப்போது தூங்க முயற்சி பண்ணாத, என் பேரை மெதுவாக சொல். உன்னுடைய மூச்சை நீ கவனி, உன்னுடைய மனசை லேசாக மாற்றிக்கோ. நான் உன்னுடைய பக்கத்தில் தான் இருக்கிறேன். உன்னை தட்டி உன்னை தடவி தூங்க வைப்பேன். நல்லா தூங்குவேன். நாளைக்கு நல்லா பிரிஸ்காக எழுந்து நல்ல உற்சாகமாக வேலை செய்வேன். அல்லாஹ் மாலிக்.